செய்திச் சுருக்கம். வடக்கு கிழக்கில் அதிகளவு தமிழ் போலீசாரை நியமிக்க நடவடிக்கை. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை வேலை திட்டத்திற்கு எதிர்ப்பு. வேலை நிறுத்தத்திற்கு தயாராகி வரும் தனியார் பேருந்து நிறுவனங்கள். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடாமல் தமிழர்களுக்கு வரலாறு இல்லை. சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. பொதுத் தேர்தலில் தோல்வியடைந்த சிரேஷ்ட அரசியல்வாதிகள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவது குறித்த கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வருடத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 3 மில்லியனாக அதிகரிப்பதே எமது திட்டம். வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவிப்பு. திரிபோஷ நிறுவனத்தை தேசத்தின் போஷாக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் புத்தாக்கம் மற்றும் அபிவிருத்தியில் கவனம் செலுத்தி அரச நிறுவனமாக தொடர்ந்து இயக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானம். ஜார்ஜ் சோரஸுக்கு அமெரிக்காவின் உயரிய விருது கேலிக்கூத்து என தொழிலதிபர் எலான் மஸ்க் விமர்சனம். விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.